ஸோ நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது 40 டேஸ் ஓல்டு பேபி ஒருத்தங்க வேக்சினேஷன் போட்டு 2 நாள்ல குழந்தை இறந்துட்டாங்க. ஸோ இதனால வேக்சின் போடுறதுக்கே பயமா இருக்கு. இது எதனால இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம குடுக்குற வேக்சின்ஸ் எல்லாமே பல ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணி குளோபலா டெஸ்டிங் பண்ணி ஸோ பல வருஷமா குடுத்துட்டு இருக்கிற வேக்சின்ஸ் மட்டும்தான் இப்போ கவர்மெண்ட்லேயுமே ப்ரைவேட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வேக்சின்னால டெத்ஸ் அப்படிங்கிறது வந்து அப்பப்போ நம்ம சில நேரங்களில் கேட்குறோம். ஸோ இது கண்டிப்பாக இந்த வேக்சின்னால குழந்தைங்க வந்து இறக்கிறத விட குழந்தைக்கு இருக்கிற அண்டர்லைங் வேற ஏதாவது காரணத்தினால ரியாக்ஷன்னால தான் அவங்க இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நம்ம வேக்சின் கொடுக்கறதுனால கோடிக்கணக்கான குழந்தைகள் வந்து உயிர் பிழைக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக போலியோ அண்ட் நிமோனியா மாதிரியான நிறைய கண்டிஷன்ல இருந்து குழந்தைங்க வந்து உயிர் பிழைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கோடியில் ஒரு குழந்தை இறந்துருது, அதனால நான் வேக்சின் போடுறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றது எல்லாமே கொஞ்சம் முட்டாள்தனமான ஒரு விஷயம்தான். எது முட்டாளா? ஸோ வேக்சின் போடுறதுனால உங்க குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரப்போறதில்ல. வேக்சின்ஸ் ஆர் சேஃப். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைய வந்து தடுப்பூசி போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரியான சில நியூஸ்னால நீங்கள் பயப்பட வேண்டிய தேவைகள் இல்லை. தேங்க்யூ.